Hello friends, welcome to my channel. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ரௌனி ரெசிபி வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுவும் உங்கள் கூட ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நாளாக என்னோட ரீல்ஸ்லேயும் ஷார்ட்ஸ்லேயும் இந்த ரெசிபி வந்து வந்துக்கிட்டே இருந்தது. அதுவும் இந்த ப்ரௌனி வந்து அவன் இல்லாமல் பண்ணலான்ட்டு நிறைய பேர் போட்டிருந்தாங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாக்லேட்டையும் பட்டரையும் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நான் பண்ணேன். ஒரு மிக்சிங் பவுலில் வந்து 2 எக் நான் உடச்சி ஊற்றிக்கிட்டேன். அந்த எக்கை வந்து நல்லா நான் பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். லைட்டாக நொர வர அளவுக்கு நான் பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த சுகரையுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணேன். எல்லா சுகரையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த சுகர் வந்து நல்லாவே கரைஞ்சிருக்கணும் அந்த எக்கோட. நான் வந்து ஒரே சர்க்குலர் மோஷன்லேயே தான் நான் பீட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மெல்ட் பண்ணி வச்சிருந்த சாக்லேட் அண்ட் பட்டரையும் அந்த பேட்டரோட ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு நல்ல மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப் கோகோ பவுடர், அப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே நம்ம அந்த மாவு சலிப்போம்ல அதில் ஆட் பண்ணி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த மாவில் ஏதாவது பபிள்ஸ் இருந்தால் அது பிரேக் ஆகிடும். அதுக்காக தான் இந்த மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணேன். அதுவும் ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணேன். ஒரு ஃப்ளாட்டான பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து இந்த பட்டர் பேப்பரை வந்து நான் ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பேட்டரை இந்த வெசலில் நான் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சாக்லேட்ஸ் அது மேலே டாப்பிங்காக போட்டுக்கிட்டேன். இதில் வந்து நான் அவன் யூஸ் பண்ண போகிறதில்ல. என்ன பண்ணேன்னா இந்த அடிகனமான ஒரு பாத்திரத்தை வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஒரு நல்ல மூடி போட்டு மூடிட்டு ஒரு 45 மினிட்ஸ் நான் அப்படியே விட்டுட்டேன். இது வந்து பேக் ஆகும்போது ஒரு மாதிரி செம்ம ஸ்மெல் வந்துட்டே இருந்துச்சு. ஆனால் இந்த ரெசிபி வந்து எனக்கு ஃபுல்லாக பர்ஃபெக்டாக வரல. பட் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால ஓகேவாக இருந்தது டேஸ்ட் எல்லாமே. கீழே மட்டும் கொஞ்சம் அடி மட்டும் கொஞ்சம் கருகிருச்சு. இது வந்து கட் பண்ணும் போது கூட அந்த ப்ரௌனியில் ஃபர்ஸ்ட் லேயர் இருக்கும் பாருங்களேன், அந்த மாதிரியே வந்து இருந்துச்சு. பட் நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணும்போது இந்த மிஸ்டேக் வந்து நான் ரெக்டிஃபை பண்ணிடுவேன். தொட்டு பார்க்கும்போதும் நல்ல மாய்ஸ்டாக ஸ்பாஞ்சியாக தான் இருந்துச்சு. இந்த ப்ராசஸுமே ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸாக தான் நான் ஃபீல் பண்ணேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இதை விட சூப்பராக வரும்ன்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.